ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேசலாம். நீங்கள் உங்கள் குழந்தைங்கள எப்படியாவது இங்கிலீஷில் பேச வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த 50 சென்டென்ஸை நீங்கள் உங்கள் குழந்தைங்க கிட்ட கண்டிப்பாக பேசணுங்க. நான் இந்த 50 சென்டென்ஸையும் பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்லி தான் அதுக்கு இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுவேன். எல்லாருமே பின்னாடி என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே எல்லாருமே வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. உன் புக்கை ஓப்பன் பண்ணு. ஓப்பன் யுவர் புக். ஓப்பன் யுவர் புக். உன் புக்கை க்ளோஸ் பண்ணு. க்ளோஸ் யுவர் புக். க்ளோஸ் யுவர் புக். என்ன பாரு? இது எப்படிங்க சொல்லலாம்? லுக் அட் மீ. லுக் அட் மீ. ப்ரஷ் பண்ணு. ப்ரஷ் யுவர் டீத். ப்ரஷ் யுவர் டீத். உனக்கு இது பிடிக்குமா? உங்கள் பிள்ளைங்கிட்ட பார்த்து கேட்பீங்க பார்த்தீங்களா? நீங்கள் உனக்கு இது பிடிக்குமா, வாங்கி தரோன்னு கேட்பீங்கள்ல? இது எப்படி கேட்பீங்க உங்கள் சின்ன பிள்ளைங்கிட்ட? சிம்பிள் தாங்க. டு யூ லைக் இட்? இப்போ உங்கள் குழந்தைங்க பக்கத்தில் இருக்கிறாங்க. உங்கள் குழந்தைங்கள பார்த்து நீங்கள் பேசுகிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சொல்லுங்கள் பார்க்கும். உனக்கு இது பிடிக்குமா? டு யூ லைக் இட்? டு யூ லைக் இட்? அடுத்து பாருங்கள். நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க. யூ ஆர் ஸோ க்யூட். யூ ஆர் ஸோ க்யூட். அடுத்து பாருங்க. நீ ஏன் இதை பண்ண? உங்கள் பிள்ளைங்க சேட்டை பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க பார்த்தீங்களா? நீ ஏன் இதை பண்ண? எப்படி கேட்கலாம்? கேள்வியாக கேளுங்களேன். ஒய் டிட் யூ டூ திஸ்? ஒய் டிட் யூ டூ திஸ்? அடுத்து பாருங்களேன். உன் பேனாவை கொஞ்சம் கொடு. கிவ் மீ யுவர் பென் ப்ளீஸ். கிவ் மீ யுவர் பென் ப்ளீஸ். அடுத்து பாருங்களேன். அமைதியாக இரு. கீப் குவைட். கீப் குவைட். எழுந்து நில்லு. ஸ்டாண்ட் அப். ஸ்டாண்ட் அப். நீ ஏன் அழுதுட்டுருக்கிற? இது எப்படி கேட்கலாம்? ஒய் ஆர் யூ க்ரையிங்? ஒய் ஆர் யூ க்ரையிங்? நீ ஏன் அழுதுட்டுருக்கிற? அடுத்து பாருங்க. அதை பண்ணாத. சொல்லுவீங்கள்ல, உங்கள் குழந்தைங்க கிட்ட சொல்லுவீங்க பார்த்தீங்களா? அதை பண்ணாத. எப்படி சொல்லுவீங்க இதை? நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நான் தமிழில் சொல்லி தான் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் ஆன்சர் தெரியுது அப்படின்னா காமெண்ட்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் டைப் பண்ணிகிட்டே வரலாம். அதை பண்ணாத. டோன்ட் டூ தேட். டோன்ட் டூ தேட். அதை பண்ணாத. அழாத. ஏன் அழுதுகிட்டே இருக்கிற? அழாத. டோன்ட் க்ரை. டோன்ட் க்ரை. பொய் சொல்லாத. டோன்ட் லை. சின்ன வயசுலேருந்தே எந்த பிள்ளைங்க பொய் சொல்லாமல் இருக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சென்டென்ஸை கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பொய் சொல்லாத. டோன்ட் லை. டோன்ட் லை. நீ ஓகேவா? நீ ஓகேவா இருக்கியா? எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஓகே? ஆர் யூ ஓகே? உட்காரு. சிட் டவுன். சிட் டவுன். எழுந்திரு. கெட் அப். கெட் அப். என்ன நடந்துச்சு கேட்போம்ல. நம்ம பிள்ளைங்க அழுதுட்டு வருவாங்க. நம்ம கேட்போம், என்னாச்சு, என்ன நடந்துச்சு, ஏன் அழுகிற அப்படின்னு கேட்போம்ல. எப்படி கேட்கலாம்? என்ன நடந்தது? வாட் ஹேப்பன்ட். வாட் ஹேப்பன்ட். இதை எடுத்துக்கோ. டேக் இட். டேக் இட். உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? எல்லா பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இதை நம்ம எப்படி கேள்வியை கேட்கலாம்? டு யூ லைக் ஐஸ்கிரீம்? டு யூ லைக் ஐஸ்கிரீம்? இப்போ உனக்கு சாக்லேட் பிடிக்குமா? டு யூ லைக் சாக்லேட்? டு யூ லைக் சாக்லேட்? அடுத்து பாருங்க. அவனை கஷ்டப்படுத்தாத. டோன்ட் ஹர்ட் ஹிம். டோன்ட் ஹர்ட் ஹிம். அடுத்து பார்க்கலாமாங்க. பேசாத. டோன்ட் டாக். டோன்ட் டாக். உன் பேர் என்ன? சின்ன பிள்ளைங்கிட்ட கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? உன் வயசு என்ன? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? குளி. டேக் அ பாத். டேக் அ பாத். அவனுக்கு சாரி சொல்லு. எப்படி சொல்லலாம்? சே சாரி டு ஹிம். சே சாரி அப்படின்னா சாரி சொல்லு. டு ஹிம் அப்படின்னா அவனுக்கு. அவனுக்கு சாரி சொல்லு. சொல்லுங்க பார்க்கும். சே சாரி டு ஹிம். இப்போ
அவளுக்கு சாரி சொல்லு. சே சாரி டு ஹர். டு ஹர் அப்படின்னா அவளுக்கு அப்படின்னு அர்த்தம். சே சாரி டு ஹர். அவளுக்கு சாரி சொல்லு. அடுத்து பாருங்களேன். நீ விளையாட விரும்புகிறாயா? எப்படி கேட்கலாம்? டு யூ வாண்ட் டு ப்ளே? டு யூ வாண்ட் டு ப்ளே? அடுத்து பாருங்க. வெளியில் போய் விளாடு, உள்ளே விளாடாதன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? வெளியே போய் விளாடு. ஆன்சர் பண்ணுங்க. கோ அவுட் சைட் அண்ட் ப்ளே. கோ அவுட் சைட் அப்படின்னா வெளியில் போ அப்படின்னு அர்த்தம். சேர்ந்து சொல்லலாமா? கோ அவுட் சைட் அண்ட் ப்ளே. அடுத்து பாருங்க. நகராத. இங்கேயே நில்லு, நகராதன்னு சொல்லுவாங்கள்ல. டோன்ட் மூவ். டோன்ட் மூவ். இதை இப்போவே பண்ணு. இந்த ஹோம்ஒர்க்கை இப்பயே முடிச்சிருன்னு சொல்லுவாங்கள்ல, இதை இப்பயே பண்ணிருன்னு சொல்லுவாங்கள்ல. டூ இட் ரைட் நவ். டூ இட் அப்படின்னா இதை செய். ரைட் நவ் அப்படின்னா இப்போவே. டூ இட் ரைட் நவ். அடுத்து பாருங்க. என்ன கவனி. லிசன் டு மீ. லிசன் டு மீ. அந்த மரத்தை பாரு. லுக் அட் தட் ட்ரீ. லுக் அட் தட் ட்ரீ. அடுத்து பாருங்க. கத்தாத. டோன்ட் ஷவுட். டோன்ட் ஷவுட். நீங்கள் இந்த வீடியோவை இப்போ வரைக்கும் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் கேட்டிருக்கீங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வரும். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் பேசி பழகுவாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாமாங்க. தலையை சீவு. கோம் யுவர் ஹேர். கோம் யுவர் ஹேர். மெதுவாக சாப்பிடு. சின்ன பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா விளையாட போகிற அவசரத்தில் சீக்கிரமாக சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா? மெதுவாக சாப்பிடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? சொல்லுங்கள் பார்க்கும். ஈட் ஸ்லோலி. ஈட் ஸ்லோலி. நிஜமாவா? இது எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஷுர்? ஆர் யூ ஷுர்? நீ சொல்கிறது நிஜமாவா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, அடுத்து பாருங்களேன். அங்கே போகாத. டோன்ட் கோ தேர். டோன்ட் கோ அப்படின்னா போகாத. தேர் அப்படின்னா அங்கே. டோன்ட் கோ தேர். அடுத்து பாருங்க. நீ ஏன் இதை பண்ண? ஒய் டிட் யூ டூ திஸ்? ஒய் டிட் யூ டூ திஸ்? உன்னால் நடனம் ஆட முடியுமா? கேன் யூ டான்ஸ்? கேன் யூ டான்ஸ்? இப்போ அடுத்து பாருங்களேன். உன்னால் பாட முடியுமா? கேன் யூ சிங்? கேன் யூ சிங்? அது ரொம்ப அழகாக இருக்குது. இது எப்படி சொல்லலாம்? இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். கவனமாக இரு. பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல். இது என்ன? வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? நீ அவனை கஷ்டப்படுத்தினியா? டிட் யூ ஹர்ட் ஹிம்? டிட் யூ ஹர்ட் ஹிம்? இப்போ நீ அவளை கஷ்டப்படுத்தினியா எப்படி கேட்கலாம்? டிட் யூ ஹர்ட் ஹர்? டிட் யூ ஹர்ட் ஹர்? இப்போ அடுத்து பாருங்க. நீ உன் லஞ்சை முடிச்சிட்டியா? ஹவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் லஞ்ச்? ஹவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் லஞ்ச்? சீக்கிரமாக முடி. ஃபினிஷ் இட் குயிக்லி. ஃபினிஷ் இட் குயிக்லி. இப்போ ஃபைனல் சென்டென்ஸ். எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இந்த 50 சென்டென்ஸ்லேருந்து நான் 5 சென்டென்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். உட்காரு. எழுந்து நில்லு. என்ன பாரு. என்ன கவனி. இது என்ன? இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் காமெண்ட்ஸில் சொல்லணுங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.